ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டி க்ரீமியான வெஜிடபிள் பாஸ்தா தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க, நான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், லைக் கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை சீக்கிரமாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு. பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம க்ரீமியான பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கு தேவையானது சிலது மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன், 2 தக்காளி அண்ட் வெங்காயமும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே வாட்டர் வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த பாயில் ஆக போகிற வாட்டரில் வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்தா போட்டாச்சு. இந்த பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இதுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து நம்ம அப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் 1 or 2 drops வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பாஸ்தா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகட்டும், குக் ஆகட்டும். குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில், 1.5 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதங்கணும் இல்லையா? போட்டுட்டு ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுக்கிறேன். அண்ட் இது ஒரு 2 seconds வந்து வதங்கட்டும். வதங்கதுமே நம்ம என்ன பண்ணலான்னா கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு ஈஸியாக வதங்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சால்ட் வந்து காய்க்கு மட்டும் தேவையான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. நான் அரௌண்ட் 15 minutes வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இது குக் ஆனதுக்கான இதை வந்து எப்படி செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்தா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகணும். கட் ஆச்சுனாலே இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வைல் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நான் வெஜிடபிள்ஸையும் வந்து வதக்கிட்டு இருந்தேன்ல, அது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ண பாஸ்தாவை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்ட்ரெயினரில். அண்ட் நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பொருட்கள் ஆட் பண்ணியிருந்தேன்ல, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கிரைண்ட் பண்ணதை வந்து ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 2 கரண்டி ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, இந்த மசாலா வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரா ஃப்ளேவர் போகிற வரையிலும் வதக்கி எடுத்துக்கலாம். மீன்வைல் வந்து நான் இதில் க்ரீம் ஆட் பண்ண கிடையாது. பட் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா க்ரீமியான பாஸ்தான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றது வந்து இடையில எங்கேயாச்சும் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ரா ஃப்ளேவர் போடுறதுக்காக ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அது வதங்கட்டும். மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதில் நான் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ இதில் வந்து சில மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. 1 காரத்துக்காக சில்லி பவுடர் அண்ட் சில்லி பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கருக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இங்கே எடுத்து வச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்காக நான் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட் ஆகிருக்கு. இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுமே நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிடலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டம்ளரில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இது வந்து கட்டி இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன் கோதுமாவை. நான் அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். சிம்மில் வச்சு தான் ஊற்றுறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கட்டியே இதுலேயும் ஆகிடும். ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊற்றின அந்த கோதுமை மாவு வந்து வேகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 மினிட்க்கு கம்மியாகவே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இப்படி எடுத்து ஊற்றுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து வரணும். அப்படி வருதுனாலே உங்களுக்கு அந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம டைரெக்டாக வந்து பாஸ்தா வந்து இதில் போட்டு நம்ம இது பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஃபுல்லாக கட்டிடும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்தாவை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதில் ஃபைனலாக வந்து நம்ம ஃபினிஷிங் டச்சாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து சும்மா லைட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா. பெப்பர் போட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எடுத்து போடுறப்ப. ரொம்ப மசாலும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான மசாலா வந்து இருக்கும். மேலே வந்து கொத்தமல்லி ஊட்டிக்கோ. ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருக்குங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமாவை தான் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டது தான். லைக் பண்ணி கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then signing off from Chansey.